கொடுத்த நாளுக்காய் கர்த்தரை நான் உங்களுக்கு துதிக்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். இன்றைக்கி நம்ம தானியல் புஸ்தகத்தை நம்ம படிப்போம். சங்கீதத்தை படித்தோம். இந்த தானியல் புஸ்தகத்தை ஃபுல்லாக நம்ம படித்தோம்னாக்கி அதுலேயும் நிறையா காரியங்கள் நமக்கு கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்குது. நிறைய ஆண்டவர் தானியெல்லாம் சொல்லி நிறைய உதாரணங்கள்லாம் சொல்லியிருக்காரு. இப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளெல்லாம் நம்ம நிறைய படிக்கும்பொழுது நிறைய காரியங்கள் நம்ம ஈஸியாகவே நம்ம வாழ்க்கையில் அதை நடந்து செல்கிறதுக்கு ஆண்டுகிட்ட அர்ப்பணிக்கிறதுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி தானியலை நம்ம தியானிக்கலாம். தானியல் 1வது அதிகாரத்தில் நம்ம தியானிக்கலாம். நிறைய நம்ம படிச்சுட்டு அப்படியே போயிருப்போம். ஆனால் நிறுத்தி ஒரு வசனங்களாக நம்ம படிக்கும்பொழுது ஆண்டவர் நம்மளோட கூட பேசுகிற மெல்லிய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிஞ்சு அதனுடைய நம்ம ஆசீர்வாதத்தை நம்ம சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இன்றைக்கி தானியல் 1வது அதிகாரத்தில் முதல் வசனத்துலேருந்து 4வது வசனம் வரைக்கும் ஆண்டவருடைய அழைப்பு அவங்கள எப்படி அழைச்சி கொண்டு போனாருங்கிறத நம்ம தியானிப்போம். ஆண்டவர் நம்மளோட பேசுவார். ஜெயிப்போம். நல்ல தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துகிற சுவாமி. தானியல் புத்தகத்தை நாங்கள் வாசிக்க ஆண்டவரை தியானிக்க எங்களுக்கு தந்த இந்த கிருபைக்காக நன்றி சுவாமி. இந்த கிருபையை தந்த நாங்கள் ஆண்டவரை பெற்றுக்கொண்ட நாங்கள் ஆண்டவரை அதை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தாங்க சுவாமி. வசனத்தை தியானிக்கும் பொழுது ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்து எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. அவங்க எப்படி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க அந்த அழைப்பை நாங்களும் பெற்றுக்கொண்டு ஆண்டவரை இந்த உலகத்தில் வாழவும் நாங்கள் ஆண்டவரை ஜெபித்து ஆண்டவரை கடந்து செல்லவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய கிருபையை எங்களை ஊற்றி வழிநடத்தும். எங்களுடைய செட்டைகளை மூடி மறைத்து பாதுகாக்கிற ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து அதிலே நாங்கள் உண்மையாக இருந்து ஜெபிக்கவும் அந்தவரை உங்களுடைய ஆசீர்வாதத்தை சுதந்தித்துக் கொள்ளவும் எங்களுக்கு நீங்கள் கிருபை தந்து வழிநடத்தமாக ஜெபிக்கிற சுவாமி. இந்த வசனத்தை தியானிக்கும் பொழுது எங்களோட நீங்கள் தங்கியிருந்து எங்களோட பேசி எங்களை நடச்சலமாக ஜெபிக்கிறப்பா. நீங்கள் எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க சுவாமி. இந்த ஜெப நேரத்திலும் இந்த பாடும்பொழுதும் நீங்கள் உங்கள் பிரசனத்தினால் எங்களை நிறைத்து ஆண்டவரை என்ன நோக்கத்தோடு எங்களை அழைத்தது என்பதை புரிந்து கொண்டு அந்த அழைப்பை நாங்கள் ஓடி ஜெயிக்கிற பிள்ளைகளாய் காணப்பட கிருபை செய்யுங்க. அப்படியே நீ கிருபை செய்ய போறக்கா நன்றி செலுத்துகிறேன். துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். துதிகரமாக எங்கெல்லாம் நன்றி செலுத்துகிறேன். ஏசு வச்ச நாள் ஜெபங்களுக்கு நல்ல பிதாவே ஆமென். ஒரு பாடல் பாடி வசனத்துக்கு நம்ம கடந்து செல்வோம். விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. விவரிக்க முடியா பூரண அழகை வர்ணிக்க வார்த்தை இல்லை. ஆராய்ந்து முடியா அளவில்லா அன்பை புகழ்ந்தாலும் போதவில்லை. அழகில் மிகவும் சிறந்தவரே, பழுதே இல்லா பூரணரே, உங்க அன்பிற்குள் தொலைந்து போனே, உங்க நினைவாலே உயிர் வாழ்கிறேன். பூரண அழகே அன்பே என் இயேசுவே, அழகே என் இயேசுவே, அழகில் நான் போகிறேன். அன்பே என் இயேசுவே,
அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். அன்பே என் இயேசுவே அழகே என் இயேசுவே அழகில் நான் மூழ்கி போகிறேன் போகிறேன். பூரண அழகே அழகில் மிகவும் சிறந்தவரே பழுதே இல்லா பூரணரே. பூரண அழகே இன்றைக்கி நம்ம தானியேல் புஸ்தகத்தில் 1வது அதிகாரத்தில் 1லேருந்து 4 வரைக்கும் தான் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யூதாவின் ராஜாவை 1வது வசனம். யூதாவின் ராஜாவை யோயாக்கீம் அரசாண்ட 3ஆம் வருஷத்திலே பாபிலோனின் ராஜாவை நேபுகாத்நேச்சார் எருசலேமுக்கு வந்து அதை முற்றுகை போட்டான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். முதலாவது வந்து பார்த்திங்கன்னா யோயாக்கீம் காலத்தில் இருந்த அந்த அரசாட்சியை வந்து ஆண்டவர் முடிவு கொண்டு வர்றாரு. நேபுகாத்நேச்சார் போய் அதை வந்து ஜெயிக்கிறாருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ தேவன் தான் அதை வந்து செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். தேவனுடைய வழிநடத்தல் இந்த தானியேல் புஸ்தகத்தில் முதலாவதே வந்து அதில் தொடங்குறதை நம்ம பார்க்கோம். 2வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா தானியேல் 1வது அதிகாரத்தில் 2வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அப்பொழுது ஆண்டவர் யூதாவின் ராஜாவை யோயாக்கீமையும் தேவனுடைய ஆலயத்தின் பாத்திரங்களில் சிலவற்றையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். அவன் அந்த பாத்திரங்களை சினேயார் தேசத்திலுள்ள தன் தேவனுடைய கோவிலுக்கு கொண்டு போய் அவைகளை தன் தேவனுடைய பண்டகசாலைக்கு வைத்தான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ நிறைய காரியங்கள் நடக்கும் பொழுது பார்த்திங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நிறைய செய்கிறாங்க. அந்த காரியங்களை செய்யும் பொழுது தான் நமக்கு அந்த தோல்விகள் வருது. நிறைய காரியங்கள் நம்ம ராஜாக்கள் காலத்திலலாம் தோல்விகள் வர்றதுக்கு காரணமே வந்து அவங்க கீழ்ப்படியாத ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்கிறதுனால இவர் நேபுகாத்நேச்சார் வந்து ஜெயிச்சு அங்கே போகிறாருன்னு சொல்லி பார்ப்போம். அந்த இடத்துல நேபுகாத்நேச்சார் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத 3வது வசனத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே ராஜ குலத்தாரிலும் துரைத்தனங்களில் யாதொரு மாசும் இல்லாதவர்களும் அழகுள்ளவர்களும் சகல ஞானத்திலும் தேறினவர்களும் அறிவில் சிறந்தவர்களும் கல்வியில் நிபுணரும் ராஜாவின் அரண்மனையில் சேவிக்க திறமை உள்ளவருமாகிய சில வாலிபரை கொண்டு வர சொன்னான்னு சொல்லி பார்ப்போம். சில வாலிபர்கள் அப்போ அந்த வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது நேபுகாத்நேச்சாரை நீங்கள் நிறைய படித்து பார்த்தீங்கன்னாக்கி அவருக்கு நிறைய இடத்துல போய் வெற்றி அடைந்தார். நிறையா திறமைகள் கொடுத்து ஆண்டவர் வந்து நிறைய வெற்றியை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அந்த வெற்றியை அடையும் பொழுது அவர் செய்கிற ஒரு காரியம் என்னன்னா எல்லா ராஜாக்களும் என்ன செய்வாங்கன்னாக்கி அவங்க ராஜ்யத்துக்கு நமக்கு வெற்றி அடைஞ்சிட்டோம்னா அவங்களுக்கு சொந்தமாக்கி அவங்க தான் அரசாட்சி பண்ணுவாங்க. ஆனால் அந்த நேபுகாத்நேச்சார் மட்டும் ஒரு வித்தியாசமாக செஞ்சாருன்னு சொல்லி பார்ப்போம். ஏன்னாண்டா அவர் எந்த இடத்துல வெற்றி அடைஞ்சாலும் அந்த இடத்துல ஒரு மனுஷனை எடுத்து இந்த இடத்த அரசாட்சி பண்ணு அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அதுக்கு அந்த பதவியை கொடுத்துட்டு அவர் வேற இடத்துக்கு வந்துடுவார். அப்போ அவருக்கு பாபிலோனில் இருக்கிறதுனால அந்த வேற எந்த இடத்துல அவர் வெற்றி அடைஞ்சாலும் அந்த இடத்துல ஆண்டவர் வந்து நமக்கு வெற்றி தந்திருக்காரு நமக்கே சொந்தம்னு சொல்லி வைக்காம மற்றவங்களை வச்சு அவர் நடத்தினதை நீங்கள் பார்க்கலாம். அப்படி நடத்தும் பொழுது அந்த நம்ம ஒரு இடத்துல இருக்க முனைக்கு அந்த இடத்துல அரசாட்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது அவங்களாம் எப்படிப்பட்ட திறமை உள்ளவங்க, அவங்க எப்படிப்பட்ட காரியத்தை செய்வாங்க அப்படிங்கிறத வந்து இந்த நேபுகாத்நேச்சாருக்கு நிறைய தெரியும். இந்த தொங்கு தோட்டம் அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதை வந்து செஞ்சதை இவர் தான் அவர் மனைவிக்காண்டி செஞ்சாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ அவ்வளோ பெரிய ஞானத்தை ஆண்டவர் கொடுத்துருந்தாரு. அப்படி ஞானத்தை கொடுத்துருந்தாலும் கூட ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாருன்னா நம்ம ஞானம் போதாது, இன்னும் நிறைய நமக்கு உதவி செய்கிறதுக்கு அரண்மனைக்கு நிறையா தேவைப்படுது. நல்ல திறமை உள்ளவங்களாக வரணும், அவங்க ஒரு பிரச்சனையும் இல்லாதவங்களாக இருக்கணும், அதாவது ராஜ குலத்தில் உள்ளவங்களாக இருக்கணும். அப்போ அவங்க தேர்ந்தெடுக்கதே வந்து நல்ல ஒரு திறமைசாலியை கொண்டு வரணும்னு சொல்லி அவர் வந்து கொண்டு வர சொல்லி மற்றவங்களை அவருக்கு வேலைக்கு ஒரு ராஜ அரண்மனையில் வேலை செய்வாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு சொல்லி இப்படி வாலிபர்களெல்லாம் நீங்கள் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து சொல்கிறது யூதர்லேருந்து தான் அவங்க வந்து கொண்டு வர சொல்லி சொல்கிறாரு. அவங்க வந்து எவ்வளோ ஞானம் படைத்தவங்க, ஆண்டவரால் அவங்க போதிக்கப்பட்டு இருப்பாங்கங்கிறத தெரிஞ்சு அவர் செஞ்சிருப்பாருன்னு தான் நம்ம இந்த வசனத்தை படிக்கும்போது நம்ம ஏன்னா திறமை இல்லாதவனை கொண்டு வந்து இவங்க ஒன்றும் செய்ய முடியாது. இங்கேயே திறமை உள்ளவன் இல்லை, அதனால தான் திறமை உள்ளவனை அங்கேருந்து கொண்டு வான்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்ப்போம். அப்போ தானியேல் புஸ்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி தானியேல் 4வது வசனத்தை பார்த்தீங்கன்னா அவர்களுக்கு
கல்தேர் எழுத்தையும் பாசையும் கற்றுக் கொடுக்க ராஜா தன் பிரதானிகளின் தலைவனாகிய அஸ்பேனாசுக்கு கற்பித்தான் அப்படின்னு அந்த ஒரு தலைவன் இருக்கான். அவன் வந்து இந்த கற்றுக் கொடுக்கறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். ஏன்னா வந்து அரண்மனையிலாம் ஒவ்வொரு வேலைக்கும் ஒவ்வொருத்தர் இருப்பாங்க பார்த்தீங்களா. அந்த எழுத்துக்களெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்குன்னு ஒருத்தன் வந்து நியமித்து அவன் என்ன செய்யறான்னா, நம்முடைய எழுத்துக்களை படிச்சு நம்ம இப்போ ஒரு பாடம் படித்தாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, அந்த சப்ஜெக்ட் படிச்சிருந்தாங்கன்னா மாத்திரம்தான் அதை வந்து சொல்ல முடியும், மற்ற காரியங்களை செய்ய முடியும் அப்படிங்கிறத நமக்கு தெரியும். அதனால நாம் அந்த காரியத்தை செய்கிறோம். அதே மாதிரி இவர் வந்து என்ன செய்கிறாருனாக்கி நம்முடைய நம்ம தேசத்தில் என்ன நடக்கணும், என்ன மாதிரி பேசணும், என்ன மாதிரி நடக்கணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா தான் இவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ராஜாவுக்கு ஏற்ற மாதிரி அவங்க இதெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறத அவர் சொல்லி தான் என்ன செய்தார். இந்த ராஜா அரண்மனையில் கூட்டு வந்த உடனே அவங்கள வந்து என்ன செய்ய நிறைய வாலிபர்களை கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். கொண்டு வந்தாலும் அந்த 4 பேரை ஆண்டவர் தேர்ந்தெடுத்து கொண்டு வராருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அப்போ 4 பேரை வந்து கொண்டு வந்து வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த மொழியை வந்து கற்றுக்கொடு அப்படிங்கும்போது இவங்க வந்து அந்த மொழியை கற்றுக்கொள்றதுக்கு எந்த விதமான தடையும் சொல்லலை. ஏன்னா அந்த மொழியை கற்றுக்கிட்டா தான் அந்த இடத்துல அவங்க வந்து அந்த வேலையை வந்து செய்யணும் அரண்மனையில். அதனால அந்த இடத்துல அவங்க வந்து சரின்னு சொல்லி அந்த இடத்துல மொழியை கற்றுக்கிட்டாங்கன்னு சொல்லி பார்ப்போம். நேபுகாத்நேச்சார் வந்து வெற்றி அடைஞ்சது காலத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி கிறிஸ்துவுக்கு முன்னாடி 605வது ஆண்டில் தான் அவர் வந்து யோயாக்கிட்ட இருந்து அவர் வந்து வெற்றி அடைஞ்சி அதை ஆண்டவர் கொடுத்த அந்த தேசத்தில் வந்து இந்த மாதிரி மனுஷங்கள்லாம் தேர்ந்தெடுத்து கொண்டு வரணுங்கிறத அவர் வந்து சொல்கிறாருன்னு நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவருடைய வழிநடத்தல் படி நடந்ததை நம்ம பார்க்கணும். அப்போ நேபுகாத்நேச்சார் அழைச்சிட்டு வந்தது நிறைய பேர் அழைச்சிட்டு இருந்தார். ஆண்டவர் சொன்ன மாதிரி நிறைய பேர் வருவாங்க. ஆனால் வந்து எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஊழியம் பண்ணுறதுக்குன்னு ஒப்பு கொடுக்காங்க. அறுப்புக்கு மிகுதி ஆட்கள் குறைவு அப்படின்னு சொல்லுவார். அப்போ நிறைய பேர் வர்றாங்க, வந்து நிலைச்சு நிற்கிறது எத்தனை பேர். அப்போ வந்து மொழியன்னு பார்க்கும்பொழுது பார்த்தீங்கன்னாக்கி நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லிட்டோம்னாக்கி நிறைய அவங்களுக்கு தெரியும். அதனால மிஷினரிகள்லாம் நீங்கள் நிறையா படிச்சிங்கனாக்கி தெரியும். மிஷினரிகள் வந்து வெளியே தேசத்துலேருந்து வேறு தேசங்களுக்கு போவாங்க, காடுகளுக்கு போகிறாங்க. அந்த மொழிகள்லாம் நமக்கு தெரியாத மொழிகளாக இருக்கும். அப்போ அவங்க வந்து கணவன் மனைவி பிள்ளைங்க அவங்கெல்லாம் போகும்போது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இவங்களுடைய மொழி, இப்போ நமக்கு தமிழ் தெரியுமா ஆங்கிலம் தெரியுமா அந்த மொழிகளை மாத்திரம்தான் அங்கே சொல்ல முடியும். அப்போ அவங்க மொழி வந்து வேறு மாதிரி இருக்கும். அப்போ அவங்கள்ட்ட சொல்லணுன்னாக்கி நம்ம என்ன காரியம் சொன்னாலும் சரி, நம்ம இப்போ ஹிந்தி இப்போ நமக்கு தெரியாதுன்னு வைங்க, ஹிந்தியில் பேசுனாங்கன்னா நமக்கு ஒன்றுமே புரியாது. அப்போ அவங்க மொழியை நம்ம படிச்சுக்கிட்டு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள்ட்ட சொன்னோம்னா புரியும் பார்த்தீங்களா. அந்த மாதிரி இவங்க மிஷினரிகள்லாம் அப்படியெல்லாம் செஞ்சாங்க பார்த்தீங்களா. அப்படி நிறைய ஆண்டவர் வந்து அந்த மொழிக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அந்த மொழியை படிச்சுட்டு நீங்கள் வந்து சொல்லணும் அப்படிங்கிறத அவங்க நிறைய வேதாமத்தெல்லாம் நிறைய அவங்க மொழிபெயர்ப்பு பண்ணி அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து அவங்களுக்கு ஸ்கூல் ஆரம்பித்து அவங்களுக்கு நல்லா போதிச்சு அவங்கள ரட்சிப்புகளை வழி நடத்தப்பட்டு ஆலயம் கட்டி அந்த மாதிரி நிறைய காரியங்கள் செய்கிறாங்க பார்த்தீங்களா. அவங்க மொழி தெரியலன்னா ஒன்றுமே செய்ய முடியாது. அதனால் இந்த மொழியை வந்து கற்றுக்கிறதுக்கு அவங்க வந்து சரின்னு சொல்லி சம்மதித்து அந்த இடத்துல அந்த சொன்னாங்க பார்த்தீங்களா, நல்ல அழகுள்ளவனாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும், அறிவாக இருக்கணும்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்களை கொண்டு வான்னு சொல்லும் பொழுதே ஆண்டவர்கிட்ட தான் இந்த எல்லா காரியமும் இருக்குங்கிறத நம்ம கற்றுக்கணும். நீங்கள் வேதத்தில் எப்படி படித்தாலும் சரி, ஆண்டவர் எப்படி நம்மளை நடத்துகிறாருன்னு சொல்லி தெரிஞ்சாதான் நமக்கு அந்த காரியத்தை நமக்கு செய்ய முடியும்னா, சிலுவையில் நமக்காக மரித்தவர், நமக்காக ஜீவனை கொடுத்து அவர் வந்து உயிர்த்தெழுந்த தேவனா நம்மளோட கூட பேசுகிற தேவனா இருக்கிறாரு. மரித்து அப்படியே இல்லை, அப்படி நமக்கு செய்கிற ஆண்டவர் நம்ம கூட இருக்காருன்னு சொல்லி நான் நிறைய சிலுவை தியானத்தை நம்ம படிக்கும் பொழுது தான் அந்த ஆண்டவர் என்ன செஞ்சாருன்னு செய்து முடிச்சாருங்கிற காரியத்தை நமக்கு தெரிஞ்சாதான் அந்த காரியத்தில் நம்ம நிலைச்சு நின்று அது மற்றவங்களுக்கும் சொல்ல முடியும். நமக்கும் நம்முடைய வாழ்க்கையில நிறைய சோதனைகள் வேதனைகள் வரும்போது நம்ம வந்து அதில் வந்து விழுந்துருவோம். அப்படி விழுந்து போகாதபடி நம்மளை நடத்தணும்னா சிலுவை ஆவியானவர் நம்மளை நடத்துறதுக்கு நம்ம அர்ப்பணித்து நம்ம ஜெபிக்கணும். அதுதான் இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வாலிபர்கள் வரும்பொழுது 4 பேரை கொண்டு போய் ஆண்டவர் வந்து என்ன செய்கிறாரு, அந்த இடத்துல நடத்தணும்னா அவங்கள வந்து தெரிந்தெடுத்து கொண்டு போகிறாரு. தெரிந்தெடுத்து மாத்திரம் இல்லை, அவங்கள வந்து அழைச்சி எப்படி நீங்கள் உங்களை நடத்தணும் அப்படிங்கிறத சொல்லணுங்கிறதுக்காண்டி தான் அந்த புஸ்தகமே நமக்கு எழுதி தந்திருக்கிறாரு. அந்த காரியத்தில் செய்யும் பொழுது பார்த்தீங்கன்னா இவங்களுடைய மொழியை நம்ம கற்றுக்கிடணும் அப்படிங்கிறத சொல்லுதா. அப்புறம் இந்த மொழியை கற்றுக்கிட்டு அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, அந்த இடத்துல வந்து ஆண்டவருடைய அந்த காரியத்தை வந்து செய்கிறாருன்னு சொல்லி நம்ம பார்க்கணும். அப்போ ஆண்டவர் வந்து எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியணும்னு நான் சொன்னேன். இப்போ அதை ஆண்டவருடைய காரியத்தை நம்ம கற்றுக்கிடும் போது இந்த தானியலுக்கு செஞ்ச காரியங்கள் நமக்கு வந்து புரிஞ்சிடும். இப்போ அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நிறைய அழகுள்ளவங்க நம்ம வேலைக்கு போகும்போது பார்த்தீங்கன்னாக்கி நிறைய படிச்சுட்டு நீங்கள் பார்த்துருக்கலாம். படிச்சுட்டு வேலைக்கு போகும்போது அவங்க திறமையை பார்ப்பாங்க, இல்லாட்டி அவங்களுடைய படிப்பை பார்ப்பாங்க. அந்த 2 தான் பார்ப்பாங்க. அவங்களுடைய உயரம் நிறைய அந்த மிலிட்ரிக்கெலாம் எடுக்கும்போது அந்த உயரத்தை, அந்த உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அழகாக இருக்கவங்க தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி யாருமே தெரிஞ்சு நமக்கு இந்த
வேலைக்கு போகிறவங்க அழகாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி யாராவது கேட்காங்களா? அப்படி இல்லை. அவங்க திறமை இருந்ததுனாக்கி அவங்க எந்த வேலைக்கெல்லாம் போகிறாங்க பார்த்தீங்களா? உலக காரியத்தில் வந்து அப்படி அழகை கேட்காங்க. ஆனால் இவன் எதுக்கு அழகை கேட்கான் அப்படின்னு சொன்னோம்னாக்கி நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்கு தான் நம்ம போகணும். உன்னத பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உன்னத பாட்டு 5வது அதிகாரத்தில் 16வது வசனத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னாக்கி அந்த இடத்துல அவர் அழகுள்ளவர், என் நேசர் அழகுள்ளவர், அவரை மாதிரி அழகுள்ளவர் யாருமே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம அந்த பாட்டில் நம்ம தம்பி எழுதியிருக்கிறத பார்த்தோம். அவங்க வந்து அந்த உன்னத பாட்டெல்லாம் படிக்கும்பொழுது அழகை பற்றியே நிறைய இருக்கும். அப்போ ஆண்டவர் எப்படிப்பட்ட அழகுள்ளவர்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம அவருடைய அழகை நாம் பெற்றுக்கொண்டோம்னா அவருடைய அழகு பூரா நமக்கு தான் சொந்தம். அப்போ நம்முடைய எல்லா காரியமுமே அவருடைய அழகு நம்மகிட்ட இருக்குது, அவருடைய எல்லா காரியமும் நமக்கு இருக்குது. நமக்கு அவர் அழகாக இருக்கிறதுனால அந்த அழகை வந்து நமக்கு தராரு பார்த்தீங்களா? அது மாதிரி இவங்களை அழைச்சவரும் என்ன செய்யிருக்காரு, அந்த அழகு அவங்களுக்கு இருந்திருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த அழகை வச்சுக்கிட்டு தான் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த அழகு அவனுக்கு பிடிச்சிட்டு அப்போ அந்த அழகு ஆண்டவர் கொடுக்குற அந்த அழகில் அவன் அந்த மொழியை படிக்கும் பொழுது அவனுக்கு பிரியமானதை நடக்கிறதுக்கு ஆண்டவர் வந்து அந்த அழகை கொடுத்துருக்காருன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா ஆரோக்கியமாக இருக்கணும். எந்த நோய் இருக்கக்கூடாது. நம்ம வேலைக்கு போனோம்னாக்கி இந்த அரண்மனையில் வேலை நிறைய இருக்கும். அந்த வேலையில் நீ லீவ் போட்டு இப்போ ஆஃபீஸ் போகிறாங்க, ஒரு நாள் லீவ் போட்டோம்னாக்கி அவங்க யாரெல்லாம் லீவ் கிடையாது ஓயாமன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இதுங்கெல்லாம் வந்தோம்னாக்கி நிறைய வேலைகளை கொடுத்து அவங்க வந்து பொறுப்பான ஒரு வேலையை செய்கிறாங்க. இந்த பொறுப்பான வேலை செய்யும்போது எனக்கு உடம்புக்கு முடியலை, நான் வேலைக்கு இன்றைக்கி லீவ் போட அப்படிலாம் போடவே முடியாது. அதனால் ஆரோக்கியமாக இருக்கணும். அவங்க வாழ்க்கையில் எந்த விதமான லீவ் போட்டு அந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து நான் எனக்கு முடியலை அப்படின்னு சொல்லவே கூடாது. அவங்க ஆரோக்கியமாக இருக்கணும். நல்ல ஆரோக்கியம், உடல் ஆரோக்கியம் இருக்கணும். முதல்ல உடலில் வந்து என்ன செய்யணும், அழகு இருக்கணும். அடுத்து வந்து ஆரோக்கியம். இந்த காரியங்களை நீங்கள் படிக்கும் பொழுது நான் சொல்லும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கி நிறைய அவங்களோட ஆண்டவர் பேசுவார்னு நான் சொல்கிறேன். இந்த உலக ஆண்டவர் வந்து அழகு, அவர் அழகு தான் நமக்கு தந்திருக்காருன்னு சொல்லி பார்க்கும். அப்போ இப்போ ஆரோக்கியம் போது அவர் தான் ஆரோக்கியத்தை வந்து நம்மளை நடத்துகிறவர், அவர் பேலன்ஸ் வந்து நம்மளை நடத்துகிறார். நமக்கு நம்முடைய சரீரத்தில் உள்ள எல்லா உறுப்புகளையும் உருவாக்கின தேவனுக்கு எல்லாவற்றையுமே செய்யறதுக்கு முடியும். அதனால் ஆரோக்கியத்தை தர்றது நம்ம சகல ஆரோக்கியமாகவும் சகல நோய்களையும் சுகமாக்குனார். அந்த இடத்துல எந்த நோயாக இருந்தாலும் சுகமாக்குனார். அவரால் சுகமாக்க முடியாத நோயே எதுவுமே இல்லைன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ ஆரோக்கியத்தை கொடுக்குறவர், அந்த ஆரோக்கியத்தை இவங்க 4 பேருக்கும் கொடுத்துருக்குறாரு. இப்போ அழகே ஆண்டவருடைய அழகும் அவங்ககிட்ட இருக்குது, அவங்களுடைய ஆரோக்கியமும் இருக்குது. இது வந்து மல்கியா 4:2 படுத்தினா என் நாமத்துக்கு பயப்படுகிற மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். அப்போ நீதியின் சூரியன் யார் மேலே உதிக்கும்னா ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்படுறவங்க மேலே. அப்போ அவருடைய நாமத்தை சொல்லி தான் இவங்க வர்றாங்க. அவங்க வந்து என்ன செய்கிறாங்க, ஆண்டவர் தெரிந்து கொண்டாருன்னு சொல்லி வர்றாங்க. அந்த இடத்துல என்ன செய்தாரு, நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டையின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். அவருடைய செட்டையின் கீழே ஆரோக்கியம் இருக்குன்னா அவருக்குள்ளே இருக்காங்க. அவர் என்ன தானியேல் நீங்கள் புத்தகத்தை படிச்சுன்னா எப்பவும் ஜெபிக்கிறது, அவர் 3 வேளை ஜெபிக்கிறவராக இருந்தாருன்னு சொல்லி நம்ம பார்ப்போம். அப்போ ஜெபிக்கும் பொழுதே பார்த்தீங்கன்னா அவருடைய செட்டைக்குள்ளே தான் ஒவ்வொரு நாளும் மறைஞ்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஆரோக்கியம் அந்த இடத்துல தான் கிடைக்குன்னு நம்ம பார்க்கோம். அப்போ ஆண்டவர்கிட்ட இருந்து இதுதான் பெற்றுக்கொண்டாங்க. ஆண்டவருடைய ஆரோக்கியம் அவங்ககிட்ட இருக்குங்கிறத பார்க்கும். அப்போ அந்த அடைக்கலம் அவருடைய செட்டையின் கீழ் நமக்கு ஒரு ஆரோக்கியம் இருந்ததுன்னா நம்ம எப்படிப்பட்ட ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்வோங்கிறதுக்கு ஒரு பாடல் கூட இருக்குது. அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சேட்டையின் கீழ் அடைக்கலம் புகவே தம் சிறகுகளால் மூடுவார். அவர் சிறகுகளால் மூடுதாரு. இன்னும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கி சங்கீதம் 91 படிச்சிங்கன்னாக்கி நீங்கள் அது பூரா அந்த வசனத்தை நீங்கள் தியானிங்க. அதெல்லாம் மனப்பாடமாக வச்சுக்கிட்டோம்னாக்கி ரொம்ப நமக்கு தேவை வரும்போதோ நமக்கு ஒரு கஷ்டம் வரும்பொழுதோ அது நம்மளை தேற்றக்கூடிய வசனங்கள். அதெல்லாம் நீங்கள் நிறைய முதலாவது சங்கீதம் ஏற்கனவே தியானித்தோம். 91வது சங்கீதம், 23வது சங்கீதம், இதெல்லாம் வந்து மனப்படமாக நம்ம வச்சுக்கிட்டோம்னா நிறைய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் தோல்விகள் மாதிரி தோன்றும் பொழுது நம்ம வசனம் நம்மளை தேர்ச்சி நடத்துவதை நம்ம காண முடியும். மற்றவங்களுடைய வாழ்க்கைக்கும் அது பிரயோஜனமாக இருக்க நம்ம கற்றுக் கொடுக்குற பிள்ளைங்களாக நம்ம இருக்கணுங்கிறத நீங்கள் தியானிக்கும் பொழுது உங்களுக்கு நல்ல ஆண்டவர் வந்து வெளிப்படுத்துவாருன்னு சொல்லி நான் விசுவாசிக்கேன். அதை நீங்கள் தியானிங்க. அவருடைய செட்டையின் கீழே நமக்கு ஆரோக்கியம் இருக்குது. அவருடைய செட்டையின் கீழ் மறைவில் அவங்க இருந்ததுனால அவங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்தாரு. அவங்களுக்கு வந்து என்ன சொன்னார், அழகாக வச்சுருந்தாரு, அழகுள்ளவர் கூட இருந்ததுனால அழகு அவங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஆரோக்கியம், அவருடைய ஆரோக்கியம் இருந்தது, அது இருந்தது. அடுத்தது பார்த்திங்கன்னா அறிவு என்னும் பொக்கிஷம் நம்ம தேவன்கிட்ட தான் இருக்குது. ஒருத்தன் ஞானத்தில் குறைவுள்ளவனாக இருந்தால் சம்பூர்ணமாக கொடுக்குற தேவனத்தில் கேட்க கடவுள் யாக்கோபு புஸ்தகத்தில் நீங்கள் வாசிக்கலாம். அப்படிப்பட்ட ஞானத்தை தருகிற, அறிவை தருகக்கூடிய, நல்ல அறிவை தருகக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர் தான். நமக்கு அறிவில்லை, நமக்கு உண்மை தெரியலை, புரியலைன்னு சொல்லிட்டு போகிறவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கி இன்றைக்கி இருக்கிற நாட்கள்லாம் நிறைய
நிறையா படித்தவங்க படிக்காதவங்கன்னு சொல்லி நம்ம வேலைக்கு எடுக்கிறவங்க செய்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய ஊழியத்துக்கு செய்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னாக்கி நிறையா படித்தவங்கள தான் ஆண்டவர் வந்து பயன்படுத்த முடியுங்கிறது இல்லை, முடியாதவங்களையும் கூட ஆண்டவர் பயன்படுத்தி ஆண்டவருடைய வசனம் அவங்கள பயன்படுத்துது. அவங்களுடைய அவருடைய அறிவு பொக்கிஷம் வந்து என்ன வார்த்தையில் தான் இருக்குது. அந்த வார்த்தையை கொண்டே நிறைய பேரை வந்து பயன்படுத்துறத நம்ம பார்க்கலாம். அப்போ அந்த அறிவு வந்து ஆண்டவர்கிட்ட தான் இருக்குது. அந்த அறிவை வந்து தரக்கூடிய ஆண்டவர் வந்து நம்மளோட கூட இருந்ததுனால, நம்மளோட கூட இருக்கிறது முதல்ல தானியேல் அவங்க 3 நண்பரோட இருந்ததுனால, இந்த 3 காரியமும் வந்து ஆண்டவர்கிட்ட இருந்த காரியங்க அவர்கிட்ட இருந்ததுனால, அவங்கள வந்து அந்த அரசர் கேட்ட எல்லா காரியமும் இருந்ததுனால அவங்களுக்கு மொழியை சொல்லி கொடுத்து அவங்கள அந்த இடத்துல அரண்மனையில் வேலை செஞ்சு அவங்க உயர்த்தினார். அவங்க அந்நிய தேசத்துக்கு போனாலும் சரி, அவங்க வந்து உண்மையாக ஆண்டவர் என்னெல்லாம் நடத்துகிறாருன்னு சொல்லி அந்த இதில் நடத்தப்பட்டதுனால அவங்க உயர்வை பெற்றாங்கன்னு சொல்லி நம்ம பார்க்கோம். அப்போ அந்த இடத்துல நீங்கள் பாருங்கள், இது எல்லாமே ஆண்டுகிட்டருந்து பெற்றுக்கொண்டாங்க. இந்த ஏசாயாத்தி அறிவு பார்த்தீங்கன்னாக்கி ஏசாயாத்தி புஸ்தகத்தில் 11வது அதிகாரத்தில் 2வது வசனம் பார்த்தீங்கன்னா, அறிவு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருந்தார். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தான் இது முன்னாடி நிழலாட்டமாக நமக்கு எழுதப்பட்ட வார்த்தைகள். அதை வந்து ஆண்டவர் சொல்ல அறிவு கர்த்தருக்கு பயப்பட்டாலே அந்த அறிவு நமக்கு கிடைக்கும்னு சொல்லி பார்க்கும். அந்த ஆவியானவர் இருந்தாங்க. அந்த ஆவியானவர் இவருக்கு இருந்ததுனால தானியேல் ஆகட்டும், அவங்க 3 பேராகட்டும் ஆண்டவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க பயம் என்ன ஏற்று இருந்தது, ஆண்டவருடைய வசனத்துக்கு ஆவியானவர் வழி நடத்துறதுக்கு அவங்க அர்ப்பணிச்சிருந்தாங்க. அப்படிப்பட்ட ஒரு பெரிய காரியத்தை தானியேல் புஸ்தகத்தில் எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். அப்போ தானியேல் புஸ்தகம் வந்து நமக்கு நிறைய கற்றுத்தரக்கூடியதாக இருக்கிறதுனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு, அதனால அவங்க உயர்த்தப்பட்டாங்க, அவங்க வந்து வழிநடத்தப்பட்டாங்கிறத நம்ம வழியில என்னெல்லாம் நடத்தப்படணும், ஆண்டவர்கிட்ட நம்ம நடந்து நம்ம உயர்த்தப்படணுங்கிறதெல்லாம் நீங்கள் நினச்சி நீங்கள் இந்த வேத வசனத்தை நீங்கள் தியானிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் ஆண்டவர் வந்து நம்மளை வழி நடத்துவார். இப்போ தானியேலையும் 3 பேரையும் வந்து தேர்ந்தெடுத்து மொழியை கற்றுக் கொடுத்து ஆண்டவர் உயர்த்ததுக்கு ஆண்டவர் தேர்ந்தெடுத்தார். ஆண்டவர் தேர்ந்தெடுக்கலனாக்கி நிறைய வாலிபர்கள் வந்தவங்கலாம் எல்லாரும் வந்திருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, ஆண்டவர் வந்து ஒரு நோக்கத்தோடு இந்த தானியேல் புஸ்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறாரு. தானியேல் புஸ்தகத்தை நல்லா தியானிப்போம். ஆண்டவர் அது பெரிய காரியங்களை நமக்கு கற்றுத்தருவார். நம்முடைய வாழ்க்கைக்கு நிறைய பிரயோஜனமாக இருக்கிறத கற்றுத்தருவார். இவங்க 4 பேர் மூலமாக எப்படி அழைச்சி அந்த தேர்ந்தெடுத்து இந்த தானியேல் புஸ்தகத்தை நமக்கு எழுதியிருக்கிறாரு. தானியேல் புஸ்தகத்தை நீங்கள் நிறையா வாசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாசிச்சிங்கன்னாக்கி நிறைய காரியங்கள் நம்ம கற்றுக்கொள்ள முடியும். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலும் பாத்திரமா இல்லை, மற்றவங்களோட வாழ்க்கையில் குறைவுகள் இருக்கும்னா இதெல்லாம் எப்படி ஆண்டவர் நிறைவாக்கி தந்தார், எப்படி முன்னாடியே வந்து அழைப்பு கூட ஆண்டவர் அவங்கள தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தார், உயர்த்தினாருன்னு சொல்லி நம்ம வாசித்து நம்ம தியானிப்போம். அந்த பெரிய காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலும் தானியேல் வாழ்க்கையில் அவங்க ஃப்ரெண்டு 3 பேர் காரியத்தில் மாத்திரமல்ல, நம்மளையும் அப்படி அழைச்சி எங்கே கொண்டு போகிறாரோ, என்ன மொழி எந்த இடம் அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தால் கூட அவர் அழைத்தார்னா நம்மளை கடைசி வரை நடத்த வல்லமுள்ள தேவன். அதனால் கைதியாக கொண்டு போனாங்க, அடிமையாக கொண்டு போனாங்கன்னு சொல்லிலாம் ஒன்றும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. எந்த இடத்துக்கு கொண்டு போனாலும் ஆண்டவர் வந்து கடைசி வரை நம்மளை நடத்தி நம்மளை வெட்கப்படுத்தாமல் உயர்த்துகிற தேவன். எல்லாவற்றுக்கும் உயர்த்த தான் செஞ்சார் ஆண்டவர். அதனால் அவருடைய வழி, அவருடைய தேர்ந்தெடுத்தல் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததுன்னா, அவருடைய அழகு, அவருடைய ஆரோக்கியம், அவருடைய அறிவு நமக்கு இருந்ததுன்னா இந்த அழைப்பில் நம்ம தானியேல் உங்களை போல நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோம். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள இன்றைக்கி நம்ம ஜெயிப்போம். அந்த பெரிய காரியம் செய்வார். அடுத்த காரியங்களை நம்ம அடுத்த இதில் நம்ம பார்ப்போம். இந்த கலாச்சாரத்தை பற்றி அவன் சொல்கிறத நம்ம பார்ப்போம். அதுலேயும் அவங்க எப்படி நின்னாங்கன்னு சொல்லி பார்க்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கும். இப்போ தியானிப்போம் அந்த பெரிய காரியங்களை இந்த நாட்களையும் செய்வோம். அந்த வசனத்தின் மூலமாக ஆமென். ஜெயிப்போம். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து சேட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவான். புதுபலன் அடைந்திடுவான், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய், நீ புதுபலன் அடைந்திடுவாய். புதுபலன் அடைந்திடுவே, நான் புதுபலன் அடைந்திடுவே, நான் புதுபலன் அடைந்திடுவே, நான் புதுபலன் அடைந்திடுவேன். சுவாமி, புது பலத்தினால் எங்களை இடைகட்டி நடத்துகிற நல்ல தகப்பனாக இருக்கிற நன்றி செலுத்துகிற சுவாமி. அறிவு ஆண்டவர், ஆரோக்கியம்,
எல்லாம் உம்மிடத்திலிருந்து வந்தது ஆண்டவரே. நீங்கள் எங்களுடைய அழகாக இருக்கீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. உங்களுடைய எல்லா காரியமும் எங்களுக்கு சொந்தமாக்கி தந்திருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எங்களை அழைத்து ஆண்டவரை நடத்தி செல்கிறதே அக்கா நன்றி செலுத்தும். தானியலையும் அவங்க ஆண்டவரை 3 பேரையும் ஆண்டவரை நீங்கள் நடத்தி சென்ற தேவனே எங்களையும் நடத்தி செல்ல போதுமானவராக இருக்கிறபடியா நன்றி சோத்திரப்பா. உங்களுடைய அழகு, உங்களுடைய ஆரோக்கியம், உங்களுடைய அறிவு இருக்கும் பொழுது மாத்திரம்தான், உமக்கு பிரியமானதை செய்த பொழுது மாத்திரம்தான் அவங்க ஆண்டவரை உயர்த்தப்பட்டாங்க. அப்படிப்பட்ட காரியங்களை எங்களுக்கு செய்து எங்களை முன்னாடியே ஆண்டவரை நீங்கள் முன்குறித்த தேவனாக இருக்கீங்க அக்கா நன்றி செலுத்துறப்பா. எங்களை கொண்டு வைத்திருக்க திட்டம், தீர்மானம் எல்லாவற்றையும் நிறைவேற்ற வல்லமுள்ள தேவனாக இருக்கிறீர் என்பதை இந்த தார்மீக புஸ்தகம் எங்களுக்கு எழுதியிருக்க தயவுக்காக எனக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. அவங்க எப்படி ஜெபித்தாங்களோ, அவங்க எப்படி நடத்தப்பட்டாங்களோ அப்படி நாங்கள் நடத்தப்பட எங்களுடைய கருத்தில் அர்ப்பணிக்க கிருபை செய்யுங்க. உடைய சட்டை நிழலுக்குள்ளே நாங்கள் தங்கியிருக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா? ஆவியானவர் எங்களை வழி நடத்த நாங்கள் ஒப்பு கொடுக்குற பிள்ளைகளாக காணப்பட நீங்கள் கிருபை செய்ய வேண்டுமா? ஜெபிக்கிற சுவாமி. எல்லாவற்றையும் நீங்கள் ஆளுகை செய்யும் பொழுது மாத்திரம்தான், உங்களிடத்தில் ஜெபிக்கும் பொழுது, உங்களுடைய பாதத்தில் அமர்ந்திருக்கும் பொழுது எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கிறவர், நேர்த்தியாய் செய்து முடிக்கிறவராக இருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்ந்து ஜெபிக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரே. தகப்பனே, உங்களுடைய கிருபையினாலும் உங்களுடைய வல்லமையினாலும் எங்களை நேரிட்டு நடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. எங்களை பலனத்தில் பிறந்து வழி நடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. உங்களுடைய கிருபையுள்ள கரம் எங்களை தாங்கி வழி நடத்துவதை நாங்கள் மாத்திரமல்ல ஆண்டவரே, அநேக பிள்ளைகள் கண்டுகொள்ளத்தக்கதா, அநேக பிள்ளைகள் வந்தடையத்தக்கதாய் தேவ கிருபை எங்களுக்கு போதுமானதா இருக்க வேண்டுமா? ஜெபிக்கிற துதியின் மத்தியிலே வாசிக்கிற தேவன் துதிக்கிற பிள்ளைகளை எழுப்ப வேண்டுமா? ஜெபிக்கிற சுவாமி. இடத்திலே அதிகாலையிலே ஜெபிக்கிற பிள்ளைகளாய் எழும்ப கிருபை செய்யுங்க. பரிசுத்தமாய் வாழ கிருபை செய்யுங்க. உங்களுடைய கிருபையின் சட்டைகளை மூடி மறைக்க ஆண்டவரை அர்ப்பணிக்கிற கூட்டங்கள் எழும்பத்தக்கதா எங்களை நீங்க பலப்படுத்த வேண்டுமா? ஜெபிக்கிறையா. எந்த இடத்துக்கு சென்றாலும் தேவனுடைய வல்லமை உங்களுடைய நாமம் மகிமைப்படத்தக்கதா எங்களுடைய வாழ்க்கை இருக்கட்டும் ஆண்டவரை. எதிராக வருகிற எல்லா சத்துருவின் திட்டங்களையும் ஆண்டவரை நிர்மூலமாக்கி தேவனுடைய கிருபையை மாத்திரம் எங்களை சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தந்திருக்கீங்களே அக்கா நன்றி செலுத்துறப்பா. அந்த கிருபைகளை நாங்கள் எப்பவும் தங்கி இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க ஆண்டவரை. உங்களுடைய பிரசனத்தினால் மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஐயா. உங்களுடைய இரத்த கொட்டைகளை எங்களை மறைத்து பாதுகாத்து வழிநடத்துவதை ஆண்டவரே அநேக கண்டுகொண்டு உண்மையை அண்டி வரட்டும் ஆண்டவரை. உண்மையை ஆண்டவர் நோக்கி பார்க்கட்டும் ஆண்டவர். உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கட்டும். உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய் அநேக பிள்ளைகள் எழும்ப போவதற்காக நன்றி செலுத்தும். கடைசி நாட்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு அந்த கிருபை தந்திருக்கீங்க சுவாமி. அதை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளத்தக்கதான ஆண்டவரே அபிஷேகத்தை நீங்கள் தந்து வழிநடத்த வேண்டுமா? ஜெபிக்கிறாயா. உடைய வல்லமுள்ள கரம் எங்களை தாங்கி வழிநடத்துவதை நாங்கள் உணர்ந்து ஆண்டவரே உடைய கருத்திலே அர்ப்பணித்து ஒவ்வொரு காரியங்களையும் செய்ய கிருபை செய்யுங்க. உங்களுடைய ஆலோசனைப்படி நடக்க கிருபை செய்யுங்க. மனிதனுடைய ஆலோசனை அல்ல ஆண்டவரே, உங்களுடைய ஆலோசனைப்படி நடந்து எந்த இடத்தில் நாங்கள் வெட்கப்படுவோமோ அந்த இடத்துல உயர்ந்து தலைநிமிர செய்து எங்களை நடத்தி செல்லணுமா? ஜெபிக்கிறாயா. மன சோர்வுகளை ஆண்டவரே சோர்ந்து போய் இருக்கிற வேலையிலே ஆண்டவரே உங்களுடைய கட்டை சட்டைகளை எங்களை மறைத்துக் கொள்ளுங்க சுவாமி. நாங்கள் சோர்ந்து விழுந்து விடாதபடி எங்களுடைய இருதய கதவை தட்டி இருதயத்துக்குள்ளே நீங்கள் பிரவேசித்து நடத்த வேண்டுமா? ஜெபிக்கிறாயா. நீர் அப்படியே செய்து வழிநடத்த போறக்கா நன்றி செலுத்துறப்பா. தேவையுள்ள பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறப்பா. எத்தனை தேவையோடு இருக்கிறாங்க சுவாமி, அந்த தேவைகளை எல்லாம் சந்திங்க சுவாமி. அவங்களுடைய எல்லா தேவையும் சந்திப்பது மாத்திரமில்லை, அவங்க உங்களிடத்திலே முழுவதுமாய் அர்ப்பணித்து ஜெபிக்கிற பிள்ளைகளாய் கடந்து வரட்டும். உங்களுடைய பாதத்திலே அமர்ந்திருக்கட்டும். நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிப்பீங்கன்னு சொல்ல அந்த வார்த்தைகளே அவங்க ஒப்பு கொடுக்கட்டும் சுவாமி. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் ஒப்பு கொடுக்கட்டும். பிள்ளைங்க ஒப்பு கொடுக்கும்பொழுது குடும்பங்களை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க சுவாமி. எல்லா குறைவுகளையும் நிறைவாக்கித்தாங்க. எந்த குறைவாக இருந்தாலும் எந்த சுகவீனமாக இருந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரே உமக்கு பிரியமான பிள்ளைகளாய் உங்களுடைய நாமத்தை உயர்த்துகிற பிள்ளைகளாய் கடந்து வர பிள்ளைகளை நீங்கள் உயர்த்தி வழிநடத்துவதற்காக நன்றி செலுத்துறப்பா. எல்லா குறைகளையும் நிறைவாக்கித்தாங்க ஆண்டவரே. நீங்கள் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசிக்கும் பொழுது அதில் நாங்கள் நிலைத்து நிற்கவும் எங்களுக்கு ஆவியான உதவி வேண்டாம் ஆண்டவரே. உங்களுடைய உதவினால் ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வித்து வழிநடத்தமாக ஜெபிக்கிறோம். உங்களுடைய வல்ல கருத்துக்களை மறைத்து காத்துக்கொள்ளணுமா ஜெபிக்கிறோம். உங்களுக்கு வரத்திலும் கூட இருங்க. பேச வேண்டியதை ஆண்டவர் கற்றுத்தாங்க. எல்லாவற்றையும் கற்றுத்தர பிரதான ஆசாரியராக எங்களுக்கு இருக்கிறேன் என்பதை உணர்ந்து உம்மிடத்திலே ஆலோசனை கேட்க ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறாயா. சத்துரு எங்களை விழுந்து விடாதபடி எங்களை ஆண்டவரே உங்களுடைய சேட்டைகளை மறைத்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி இந்த நாள் வரை வழி நடத்தினவர் இன்னமும் நடத்த வல்லமுள்ள தேவன் என்று நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீங்கள் கிருபை செய்யுங்க. கிருபையாய் நடத்தி செல்லுங்க. ஆசீர்வதிங்க, பொறுப்படுத்துங்க. எங்களுடைய ஜெபத்திலே ஆண்டவரே நீங்கள் எதெல்லாம் கேட்குங்களோ அதை செய்வேன்னு சொன்னீங்களே, அதை நாங்கள் உங்கள் நாம மகிமைக்கென்று கேட்கும் பொழுது அதை செய்து முடிக்கிறவராக இருக்கீங்க. நன்றி செலுத்துறப்பா. எல்லாம் நன்மைக்காக என்று நாங்கள் நினைத்து ஆண்டவரை உண்மை துதிக்க கிருபை செய்யுங்க. இப்படிப்பட்ட நாளை நீ தந்திருக்கபடியா நன்றி செலுத்துறப்பா. துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிறேன். எங்கள் ஜெபத்துக்கெல்லாம் பகிர்ந்தபடியா நன்றி. நாங்கள் கேட்க மறந்ததையும் கூட நீ செய்து வழிநடத்தமா ஜெபிக்கிறையா. மறுபடியும் ஒரு சமூகத்திலே வருமறை எங்களை காத்துக்கொள்ளுங்க. துதி கன மகிமை எல்லாம் உமக்கே செலுத்து. ஏசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென்.